வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் ஓடிக்கொண்டிருக்கும் நமக்கும் என்றோ ஒருநாள் நிகழப்போகும் மரணத்திற்கும் இடையே உள்ள பாலமே சிவபெருமான். உலகத்தையே காக்கும் அந்த ஆதிப்பொருள் சுடுகாட்டை தனது இருப்பிடமாக கொண்டிருப்பதன் பின்னணியில் நாம் அறியாத பல ஆச்சரியங்கள் ஒளிந்துள்ளன. அன்னை பார்வதியின் ஐயத்தை தீர்த்து உலக மக்களுக்கு பெரும் உண்மையை போதித்த ஈசனின் அந்த தத்துவம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அன்னை பார்வதி ஒருமுறை ஈசனிடம், இறைவா, இந்த பூவுலகில் எத்தனையோ அழகான வனங்களும் மலைகளும் இருக்கையில் நீங்கள் ஏன் சுடுகாட்டில் வசிக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சிவபெருமான் புன்னகையுடன் பதிலளித்தார். தேவி, மனிதர்கள் உயிருடன் இருக்கும்போது எனக்கு அதைக் கொடு, இதைக் கொடு என்று சுயநலத்தோடுதான் என்னை நாடுகிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவரது உடல் சுடுகாட்டிற்கு வந்ததும் அவரது உற்றார் உறவினர்கள் சில காலமே துக்கப்படுவார்கள். பிறகு அவர்கள் தாங்கள் தேடி வைத்த சொத்துக்களையும் சுகங்களையும் நோக்கிப் போய்விடுவார்கள். அப்போது அந்த ஆன்மா, வாழ்நாள் முழுவதும் தேடிய செல்வம் எதுவும் என்னோடு வரவில்லையே, புண்ணியத்தைச் சேர்த்து வைக்காமல் விட்டுவிட்டோமே என்று கலங்கி தவிக்கும். அந்த தருணத்தில் அந்த ஆன்மா தனிமையில் அஞ்சக்கூடாது என்பதற்காகவே நான் சுடுகாட்டில் இருக்கிறேன். ஒரு தந்தையாக என் பிள்ளைக்கு, ஆன்மாவிற்கு முக்தி தந்து வழிகாட்டுவதே எனது கடமை என்றார். சிவன் சுடுகாட்டில் இருப்பதற்கும் சாம்பல் பூசுவதற்கும் பின்னால் 3 மிக முக்கியமான தத்துவங்கள் உள்ளன. இந்த உலகம் ஒரு மாயை. நாம் இன்று எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அந்த உடலும் செல்வமும் ஒருநாள் சாம்பலாகப் போகிறது என்பதை சிவபெருமான் உணர்த்துகிறார். முடிவு என்று நாம் கருதுவது அவரிடம் செல்லும் தொடக்கமே. உடல் அழியக்கூடியது, ஆனால் ஆன்மா நிலையானது. இதைக் குறிக்கவே அவர் பிணத்தின் சாம்பலை, திருநீறு அணிந்துள்ளார். அழகு, அந்தஸ்து என அனைத்தும் ஒரு பிடி சாம்பலில் அடங்கிவிடும் என்ற உண்மையை இது போதிக்கிறது. மண்டை ஓடு என்பது மரணத்தின் சின்னம். அதை சிவன் அணிந்திருப்பது அவர் காலத்தை கடந்தவர் என்பதையும், பிறப்பு இறப்புச் சுழற்சியிலிருந்து விடுபட மெய்ஞானம் ஒன்றே வழி என்பதையும் காட்டுகிறது. நாம் தேடி ஓடும் பணமோ புகழோ உறவுகளோ மரணத்திற்குப் பிறகு நம்முடன் வருவதில்லை. நம்முடன் வருவது நாம் செய்த தர்மமும் இறைவனிடம் நாம் காட்டிய தூய்மையான அன்பும் மட்டுமே. சுடுகாட்டில் உறையும் ஈசன், உன்னை அனைவரும் கைவிட்டாலும் இறுதியில் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்ற அபயத்தை அளிக்கிறார். இந்த உண்மையை உணர்ந்தால் செல்வத்தின் மீதான தேவையற்ற பற்று நீங்கி சிவபெருமான் மீதான பற்று தானாகவே வளரும். ஓம் நமச்சிவாய.